ஹலோ. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற டாபிக் அப்படிப்பட்டது. நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? அதாவது நாள் முழுக்க எந்த ஒரு பெரிய உடல் உழைப்பும் கொடுத்திருக்க மாட்டீங்க. சும்மா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து தான் வேலை பார்த்திருப்பீங்க. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஏதோ மலை மேல ஏறி இறங்குன மாதிரி உடம்பும் மனசும் பயங்கரமா சோர்வா இருக்கும். கரெக்ட். இந்த பிரச்சனை நம்மள பல பேருக்கு இருக்கு. ஏன் இப்படி ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கலாம், இல்லனா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கலாம். உங்க சோர்வுக்கான காரணத்தையும் அதை எப்படி ரொம்ப சுலபமா சரி பண்ணி உங்களுக்கு தேவையானதை அடையலாம் அப்படிங்கறதையும் பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அதுக்காக நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் ரொம்பவே வித்தியாசமானது. 1970கள்ல வெளியாகி பலரையும் புருவம் உயர்த்த வச்ச ஒரு புக். ஆமா, பிராங்க் ருடால்ஃப் யங் எழுதின சோமோசைக் பவர் அப்படிங்கிற புத்தகம் தான் அது. இந்த புத்தகத்தோட பின்னணியே ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆசிரியர் பிராங்க் ருடால்ஃப் யங் சும்மா ஒரு சாதாரண எழுத்தாளர் கிடையாது. அவர் மருத்துவம் அப்புறம் சிரோபிராக்டிக் படிச்ச ஒரு டாக்டர். ஓஹோ, டாக்டர் தானே அவரு? நான் கூட ஏதோ தத்துவவியாளர்னு நினைச்சேன். அதான் இல்ல. அவர் வெறும் கிளினிக்ல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கல. வெப்பமண்டல காடுகள்ல பல வருஷங்கள் வாழ்ந்த தன்னோட மூதாதையர்களான சிமரோன்ஸ் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்த அசாத்தியமான ஆரோக்கிய ரகசியங்களையும், ஜோஹர் அப்படின்னு சொல்லப்படுற பழங்கால ரகசியங்களையும் கிட்டத்தட்ட 30 வருஷமா தீவிரமா ஆராய்ஞ்சிருக்காரு. 30 வருஷமாவா? செம டெடிகேஷன். ஆஹா, அந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவர் உருவாக்குன தத்துவம் தான் இந்த சோமோசைக் பவர். இத உங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அது என்ன சோமோசைக்? சைக் அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்டதுன்னு ஓரளவுக்கு புரியுது. ஆனா இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருது? ரொம்ப சிம்பிள். சோமோ அப்படின்னா உடல், சைக் அப்படின்னா மனம். இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் இது. அதாவது எந்த ஒரு பெரிய தியானமும் வேண்டாம், மணிக்கணக்கா மூச்சு பேச்சு பண்ண வேண்டாம், ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்க வேண்டாம். உங்க உடம்புல இருக்கிற சில தசைகளை மட்டும் குறிப்பிட்ட மாதிரி அசைக்கிறதன் மூலமா உங்க ஹார்மோன்களையும் மூளைகளையும் கண்ட்ரோல் பண்ணி நீங்க நினைச்சதை சாதிக்கலாம்னு அவர் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த புக்கத்தோட கோர் ஐடியாவே. இது கேட்கவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜமாவே சாத்தியமா? சாத்தியம் தான் அவர் அடிச்சு சொல்றாரு. இத புரிஞ்சிக்க நாம முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்த பார்க்கணும். அதாவது நாம ஏன் பதற்றப்படுறோம், ஏன் பல நேரங்கள்ல தோல்வி அடைறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உடலியல் காரணத்தை சொல்றாரு. உடலியல் காரணமா? மனசு சம்பந்தப்பட்டது இல்லையா அது? மனசும் உடம்பும் வேற வேற இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. நம்ம உடம்புல 4 வகையான இன்ட்ராடென்ஷன்ஸ், அதாவது உள் அழுத்தங்கள் தேங்கி கிடக்குது. அதுதான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அவர் சொல்றாரு. அந்த 4 அழுத்தங்கள் என்னென்ன? 1 உள்ளுறுப்பு அழுத்தம், 2 தசை அழுத்தம், 3 நரம்பு இடைவெளி அழுத்தம், 4 சுரப்பி அழுத்தம். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த 4 அழுத்தங்கள்னு சொல்றீங்களே, இத நாம எப்படி உணர்றது? இப்போ உள்ளூர்ப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறப்போ, இல்லைன்னா மேடையில பேச போறப்போ, நம்ம வயித்துக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு மாதிரி வயிறு கலக்குமே, அதையா சொல்றாரு? அதேதான். உங்களோட அந்த கட் ஃபீலிங் அல்லது வயிற்று பகுதியில ஏற்படுற அந்த இறுக்கம் தான் உள்ளூர்ப்பு அழுத்தம். ஆஹா, இது நாம அடிக்கடி ஃபீல் பண்றது தான் நாம. ஆமா, அதே மாதிரி நீங்க மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்க தோள்பட்ட தசைகள் இறுகி போய் ஒரு வலிய கொடுக்கும், பார்த்திருக்கீங்களா? அதுதான் தசை அழுத்தம். கண்டிப்பா. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த தசை அழுத்தம் இருக்கும். அடுத்து நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஆனா தூக்கம் வராது, மூளை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நரம்பு இடைவெளி அழுத்தம். கடைசியா காதல் தோல்வியோ இல்ல ஆபீஸ்ல பாஸ் திட்டினதோ அந்த கோபம் உங்க உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன் மாற்றத்தை உண்டாக்கி உங்களை மொத்தமா சோர்வடைய வைக்கும். அது சுரப்பி அழுத்தம். இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. இத சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நரம்பு மண்டலத்துல ஆக்சிலரேட்டர், பிரேக் அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி அழுத்தங்கள்ல இருக்கும்போது உங்க உடம்பு ஒரே நேரத்துல ஆக்சிலரேட்டரையும் மிதிச்சு பிரேக்கையும் புடிச்சுக்கிட்டு இருக்கு. அடடே, ஒரே நேரத்துல ரெண்டையும் பண்ணா என்ஜின் சீக்கிரமே பழுதாகிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் நம்ம உடம்புக்கும் நடக்குது. இது நம்மளோட சோமோ சைக்கிக் சக்திய முழுசா உறிஞ்சிடுது. வாவ், அந்த ஆக்சிலரேட்டர் பிரேக் உதாரணம் ரொம்பவே சரியா பொருந்தது. ஒரு சின்ன கோபமோ வருத்தமோ எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு டைம் பாம் மாதிரி வேலை செஞ்சு நம்ம எனர்ஜியை காலி பண்ணுதுன்னு இப்போ தெளிவா புரியுது. ஆமா, இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப முக்கியம்.
சரி, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்து வெளியே வந்து தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறதுக்கு சில மேஜிக் அசைவுகளை பத்தி அவர் சொல்றாரு. உங்க நோட்ஸ்ல நான் ஆண்டி அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை படிச்சேன். ஆமா, ஆண்டியோட கேஸ் ஸ்டடி ரொம்ப பாப்புலர் ஆனது. வேற ஏதோ விசித்திரமான ஒரு உடல் பயிற்சியை செஞ்சு முதலீட்டாளர்களை கவர்ந்தாருன்னு இருந்துச்சு. அவர் அப்படி என்ன செஞ்சாரு? ஆண்டி கிட்ட ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா இருந்துச்சு. ஆனா அவர் எந்த முதலீட்டாளரை சந்திச்சு பேசினாலும் யாருமே அவரை மதிக்கல. அவரோட பேச்சுல ஒரு நம்பிக்கை இல்ல, அவர் உடல் மொழியில ஒரு கம்பீரம் இல்ல. அப்போ அவர் இந்த புத்தகத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட பயிற்சிய பண்ணாரு. இருங்க, அது என்ன ஆரம் டோர்ஸோ அட்ரினல் ரிலீசர் தானே? பேரே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கே. முதுகுத்தண்டை வளைச்சு பயிற்சி செஞ்சா எப்படி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்? அறிவியல் ரீதியா இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? கண்டிப்பா லாஜிக் இருக்கு. பேரை கேட்டு நாம பயப்பட வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி தான். நீங்க உங்களோட முதுகுத்தண்டை குறிப்பிட்ட விதமா வளைக்கும் போது உங்களோட விலா எலும்புகளுக்கு கீழே இருக்கிற அட்ரினல் சுரப்பிகளுக்கான நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகுது. ஓ, அட்ரினல் சுரப்பிய உடம்பு அசைவுகள் மூலமா கண்ட்ரோல் பண்றாரா? ஆமா, இதனால உங்க அட்ரினல் சுரப்பி தூண்டப்படுது. ஒரு சின்ன அட்ரினலின் ரஷ் உங்க உடம்புக்குள்ள ஏற்படுது. இத தொடர்ந்து செய்யும்போது ஆண்டியோட மார்பு விரியுது, தோள்பட்டைகள் தானாகவே நேராகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடி லாங்குவேஜ் மாறிடும். கரெக்ட். அவர் ஒரு முதலீட்டாளர் முன்னாடி போய் நிக்கும்போதே அவரோட பாடி லாங்குவேஜ்ல அவ்ளோ ஒரு கம்பீரம் வந்துடுச்சு. அவரோட அந்த உடல் ரீதியான மாற்றம் அவருக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கைய கொடுத்துச்சு. ஓஹோ, அப்ப நம்ம உடம்போட போஸ்டரை மாத்துறது மூலமா நம்ம மூளைக்கும் ஹார்மோன்களுக்கும் ஒரு சிக்னல் அனுப்பி நம்மளோட ஆளுமையே மாத்த முடியும்னு சொல்றீங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இதை நாம கூட ஒரு ஜூம் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலயே. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி மத்தவங்க நம்மள மதிக்காதப்ப பயன்படுத்துறதுக்கு விங் டோர்சோ பைல் பம்பர் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்காமே, அது என்ன? ஆமா, ஒருத்தர் உங்களை அவமதிக்க நினைக்கும் போது அவங்கள நீங்க உங்க பேச்சாலேயே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா உங்க குரல்ல ஒரு பெரிய அதிகாரம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த பயிற்சி உதவும். குரல்ல அதிகாரம் கொண்டு வரதா? அது எப்படி உடம்பு அசைவால முடியும்? பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட ஆபீஸ்ல தன்னை மட்டம் தட்ட நினைச்சவங்கள தன்னோட குரலை வச்சே எப்படி ஆஃப் பண்ணாருன்னு ஆசிரியர் இதுல சொல்றாரு. உங்க மார்பு தசைகளை எப்படி விரிச்சு சுவாசத்தை எப்படி உள்ளிழுத்து பேசுனா உங்க குரல் இன்னும் கனமா ஒரு அதிகாரத்தோட ஒலிக்கும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் இது. ஓ, இது வெறும் தியரி கிடையாது, முழுக்க முழுக்க பிசிக்கல் அக்குஸ்டிக் சம்பந்தப்பட்டதுன்னு புரியுது. சரி, குரலை மாத்துறது இருக்கட்டும். ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப கோவமா வராரு. அவரை அமைதியாக்க மயோலெக்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு பார்வையை பத்தி சொல்றாங்களே, கோவமா இருக்கிறவங்கள நம்ம பார்வையாலே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். இந்த மயோலெக்ஸ் கிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஒருத்தர் உங்ககிட்ட சண்டைக்கு வரும்போது அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்ப்பார். நீங்களும் கோபப்படுவீங்க இல்ல பயப்படுவீங்கன்னு நினைப்பார். ஆமா, சாதாரண நடக்கிறது அதுதானே. ஆனா இந்த பயிற்சியில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க முகத்துல இருக்கிற அத்தனை தசைகளையும் முழுசா ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க. எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு வெற்று பார்வையால அவரை பாப்பீங்க. வெற்று பார்வையா? எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமலா? ஆமா, அந்த அமைதியான அசையாத பார்வை எதிராளிக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பயத்தையும் கொடுக்கும். அவங்களோட கோபம் தானாவே அடங்கிடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல நம்ம பாஸ் கோவமா கத்திட்டு இருக்கும்போது நாம எந்த உணர்ச்சியும் காட்டாம தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி அவரை ஒரு பார்வை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரிஸ்கான ஐடியா தான், ஆனா சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தப்பிக்க தீட்டா த்ரில் மூளை அலைகளை உருவாக்கும் முளைய பத்தியும் படிச்சேன். ஆமா, மூளையில தீட்டா அலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான தளர்வு நிலையில உருவாகிறது. ஒரு அவசர காலத்துல நீங்க மாட்டிக்கிட்டா பதற்றப்படாம உங்க தசை நார்களை தளர்த்தி மூளைக்கு இந்த தீட்டா அலைகளை அனுப்புறது மூலமா ரொம்ப தெளிவா சிந்திச்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இலை உருகையான பயோ ஃபீட்பேக் முறையினே நாம சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் சரியான வார்த்தை. நீங்க பயோ ஃபீட்பேக் சொன்னதும் எனக்கு ஜாக் அப்படிங்கிறவரோட கதை ஞாபகத்துக்கு வருது. இது உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தந்திரம். ஆமா, பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு ஜாக் ஒரு விசித்திரமான வழியை ஃபாலோ பண்ணாரு. அதாவது எந்த மாத்திரையும் இல்லாம தன்னோட இரத்த நாளங்களை ரொம்ப இறுக்கமான ரப்பர் டியூப்களா மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அந்த ரப்பர் டியூப்கள் மெதுவா தளர்ந்து விரியுற மாதிரி கற்பனை செஞ்சாரு. அப்படி செஞ்ச உடனே அவருக்கு நிஜமாவே பிளட் பிரஷர் குறைஞ்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? கற்பனை செஞ்சா எப்படி உடம்புல மாற்றம் வரும்? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. இதுக்கு பின்னாடி தெளிவான அறிவியல் இருக்கு.
நீங்க ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி கற்பனை செய்யும்போது உங்க மூளை பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணுது. ஓஹோ, அந்த பிரேக் சிஸ்டம். ஆமா, அதனால ரத்த நாளங்கள் தானாவே விரிவடையுது, ரத்த ஓட்டம் சீராகுது, பிரஷர் குறையுது. உடம்புக்கும் மனசுக்கும் இடையில இருக்கிற இந்த ஆழமான தொடர்பை பிராங்க் ரூடால்ஃப் யங் ரொம்ப உறுதியா நம்புறாரு. ஓ, அப்ப மனசு மூலமா உடம்ப கண்ட்ரோல் பண்றது இதுதான். சரி, பிளட் பிரஷரை குறைச்சாச்சு. அடுத்தது வயசாகிறத தடுத்து இளமையா மாறத பத்தியும் அவர் சொல்றாரு. ஆமா, வால்டர் மற்றும் ஜானிஸ் இவங்க 2 பேரோட கதைய படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, மயோடாமிக் மசில் ஸ்டிமுலேட்டர் அப்படிங்கிற பயிற்சியை செஞ்சு அவங்க பல வருஷங்கள் இளமையா மாறினாங்களாமே. அது என்னமோ மேஜிக்னு நினைக்க வேண்டாம். வயசாகும்போது நம்ம தோள்பட்டை தசைகள் இறுகி மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால ஒரு மந்த நிலை வரும். அந்த மந்த நிலை தான் வயசான ஃபீலிங்க கொடுக்குதா? கரெக்ட். இந்த பயிற்சி மூலமா அவங்க தோள்பட்டை மற்றும் கழுத்து தசைகளை தளர்த்தி மூளைக்கு அதிக ஆக்சிஜன் போறத உறுதி செஞ்சாங்க. மூளைக்கு ஆக்சிஜன் சரியா போனாலே உங்களோட சோர்வு நீங்கிடும், நரம்பு மண்டலம் சீராகிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் இளமையாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கேட்கவே செமையா இருக்கு. மூளை சுறுசுறுப்பா இருக்கிறத பத்தி பேசும்போது கற்கும் திறன் பத்தி இந்த புத்தகத்துல வர்ற சில ஐடியாக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஐடியாவை சொல்றீங்க? குறிப்பா நாம ஒரு விஷயத்தை வேகமா கத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்பைனல் ஸ்னாப் அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ண சொல்றாரு. முதுகுத்தண்டை லேசா வளைச்சு மசாஜ் செய்யறது மூலமா மூளைக்கு எப்படி ஒரு புது எனர்ஜி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட மைய நரம்பு மண்டலமே முதுகுத்தண்டுல தான் இருக்கு. அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மூளை ரொம்ப சீக்கிரமா வெளிப்படைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிற எந்த விஷயமும் சீக்கிரமா பதியும். ஓஹோ, அந்த கனெக்ஷன் தான் விஷயமா? ஆமா, அது மட்டும் இல்லாம குளோபல் கிராஸ்ப் மெத்தட் அப்படின்னு இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் படிக்காம அந்த ஆசிரியர் எந்த மனநிலையில என்ன டோன்ல அதை எழுதினாருன்னு அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் உள்வாங்கி படிக்கிறது. இப்படி படிக்கும்போது அது உங்க மூளையில ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா. நான் கூட ஒரு நிமிஷம் குளோபல் கிராஸ்ப் அப்படின்னா புக்கை கையில வச்சுக்கிட்டே ஏதோ மந்திரம் சொல்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்ப பிராக்டிக்கலான ஸ்பீட் ரீடிங் டெக்னிக் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கறத பத்தியும் அவர் அழுத்தி சொல்றாருல்ல. ஆமா, நீங்க எவ்வளவுதான் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டாலும் ஆழமான தூக்கம் இல்லைன்னா அது மூளையில பதியமே பதியாது. தூங்கும்போதுதான் நரம்பு மண்டலத்தோட சோர்வு நீங்கி நம்ம கத்துக்கிட்ட தகவல்கள் மூளையோட ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகுது. அதனாலதான் கத்துக்கிறதுக்கு ஈக்குவலா ரெஸ்டும் முக்கியம்னு அவர் சொல்றாரு. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புத்தகத்தோட ரொம்ப ரொம்ப அதிரடியான கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதிக்கு இப்ப வருவோம். உச்சகட்ட சக்திகள். அந்த டாபிக் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ஆனா ரொம்ப சுவாரஸ்யமானது. குறிப்பா உறவுகள்ல நெருக்கத்தை அதிகப்படுத்துறது பத்தியும் மூதாதையர்களோட ரகசியங்களை பத்தியும் அவர் சொல்லியிருக்கிறது நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துது. முதல்ல இந்த சோமோசைக் செக்ஸ் பவர் இன்விகிரேட்டர் பத்தி பார்ப்போம். ஒருவரோட பாலியல் ஈர்ப்பையும் சக்தியையும் இந்த எளிய தசைகள் மூலமா எப்படி மீட்க முடியும்னு அவர் சொல்றாரு. இதை நாம ரொம்ப அறிவியல் பூர்வமா அணுகணும். பலருக்கும் வயசாகும் போதோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ அவங்களோட பாலியல் ஈர்ப்பு குறையலாம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அட்ரினல் சுரப்பிகளோட அழுத்தத்தை குறைச்சு தைராய்டு சுரப்பிய தூண்டுறது மூலமா இழந்த சக்தியை திரும்ப பெற முடியும்னு சொல்லுது. இதுல எட்கர் அப்புறம் கிறிஸ் இவங்களோட கேஸ் ஸ்டடி பத்தி சொல்லியிருக்காங்களே. ஆமா, அவங்க உடம்போட குறிப்பிட்ட தசைகளை மட்டும் எப்படி இறுக செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணாங்க, அது மூலமா அவங்க ஹார்மோன் சுரப்பு எப்படி சீராகி அவங்க மனைவிகளை ஆச்சரியப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது எந்த ஒரு கெமிக்கல் மாத்திரையும் இல்லாம நம்மளோட இயல்பான உடல் இயக்கத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறைதான். அதை கேட்கறப்போ நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை விட பல மடங்கு ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியா இருந்த ஒரு விஷயம்னா அது பினியல் சுரப்பி தியானம். ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட கிளைமேக்ஸ். பினியல் சுரப்பிய தூண்டுறதன் மூலமா பல தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம மூதாதையர்களோட மரபணுக்கள்ல இருக்கிற அசாத்திய திறன்களை நாம பெற முடியுமாமே. அதுவும் குறிப்பா எதிர்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே கணிக்கிற சக்தியெல்லாம் கிடைக்கும்னு அவர் சொல்றத படிக்கும்போது எனக்கு தலை சுத்திடுச்சு. இதெல்லாம் நிஜமாவே பாசிபிளா? மூதாதையர்களோட நினைவுகள் சேமிக்கப்பட்டிருக்குமா? ஆசிரியர் ரொம்ப உறுதியா ஆமான்னு சொல்றாரு. அவர் இதுக்கு ஜஸ்டின் அப்புறம் மேனார்ட் ஆகியோரோட கதைகளை உதாரணமா சொல்றாரு. ஜஸ்டின் பிசினஸ்ல வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து தப்பிச்சாருன்னு படிச்சேன். ஆமா, ஜஸ்டின் என்ற நபர் தன்னோட பிசினஸ்ல வரப்போற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இந்த பிணியல் தியானம் மூலமா முன்கூட்டியே உணர்ந்து தப்பிச்சார்.
மேனாட் என்ற நபர் இந்த தியானத்தை பண்ணும்போது தன் உடம்ப சுத்தி ஒரு மெல்லிய உறை, அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு உருவானதை உணர்ந்தார்னு இதுல இருக்கு. ஒரு நிமிஷம். பிசினஸ் லாஸ் ஆகிறத முன்கூட்டியே கணிக்கிறது, உடம்ப சுத்தி ஃபோர்ஸ் ஃபீல்ட வர்றது, இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கே. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இந்த மாதிரி அமானுஷ்யமான சக்திகளை அடைய முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எல்லாமே கட்டுக்கதையா? இத நாம கொஞ்சம் ஆழமா பகுப்பாய்வு செய்யணும். ஜஸ்டினோட கதையில அவர் எதிர்காலத்தை மேஜிக் மாதிரி கணிச்சிருக்க மாட்டார். அவருக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு, அதாவது பிசினஸ்ல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை அவரோட ஆழ்மனம் கவனிச்சு ஒரு எச்சரிக்கையே கொடுத்திருக்கலாம். அததான் அவர் அதீத சக்தின்னு நினைக்கிறாரு. ஓ, அந்த இன்ட்யூஷன் தான் எதிர்கால கணிப்பா மாறுது. அதே மாதிரி மேனாடு உணர்ந்த அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது அவர் மிக ஆழமான தியான நிலையில இருக்கும்போது தன்னை சுத்தி காத்து உரசுறத கூட அவர் ரொம்ப சென்சிட்டிவா உணர்ந்திருக்கலாம். அறிவியல் ரீதியா பார்த்தா இது எல்லாமே மனித மனதின் அதீத நம்பிக்கை மற்றும் மூளை அலைகளை கட்டுப்படுத்தும் முறை. இது ரெண்டோட உச்சகட்டம் தான். ஒரு மனிதன் தன்னை முழுமையா நம்பி தன் உடலையும் மனசையும் ஒருமுகப்படுத்தும் போது அவனால சாதாரண எல்லைகளை தாண்டி சில விஷயங்களை செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான சாராம்சம். எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோட மைய கருத்து. ரொம்ப அழகா இதை டீகோட் பண்ணிட்டீங்க. மேஜிக்னு நினைச்ச பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியையும் பயாலஜியையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த ஆழமான அலசலை முடிச்சுக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமா, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முடிக்கிறப்போ ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இன்னைக்கு நாம நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, எவ்வளோ நேரம் தூங்கணும், ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கையில ஆப்பிள் வாட்ச் அல்லது ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு சுத்துறோம். ஆனா ஃப்ராங்க் ரூடால்ஃப் யங் 1970களிலேயே எந்த ஒரு மிஷினும் இல்லாம நம்ம உடம்பே நமக்கு எல்லா சிக்னலையும் கொடுக்கும், அந்த சோமோசைக் கனெக்ஷனை நாம தான் வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம உடம்போட நமக்கு இருந்த அந்த இயற்கையான தொடர்பை, அந்த உள்ளுணர்வை நம்மகிட்ட இருந்து பிரிச்சிடுச்சோ, நம்ம உடம்ப நாமளே புரிஞ்சிக்க வேண்டிய அந்த பொறுப்பை ஒரு மிஷின் கிட்ட நாம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நீங்க எப்படி திரும்ப பெற போறீங்க? இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துகள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. ஹாய்.